இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய ஜல்லிக்கட்டு பொங்கல் திருநாளான இன்றைய நாளில் அவனியாபுரத்திலிருந்து துவங்குகிறது. இனி இந்த ஆண்டு முழுக்க பல்வேறு இது வந்து அறுவடை திருநாளுடைய ஒரு கொண்டாட்டம். எனவே உழவர்களினுடைய ஒரு பெரும் கொண்டாட்டம். அதனுடைய துவக்க நிகழ்வு இன்றைக்கு துவங்கி இருக்கிறது. எனவே மிகச்சிறப்பாக கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் இருந்த ஒரு ஜல்லிக்கட்டை நவீன உலகுக்கு ஏற்ற அடிப்படையில் ஒரு மறு கட்டமைப்பை செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு வரையறை கிடையாது. ஆனால் அந்த வரையறையை நோக்கி நாம் வந்து உருவாக்கணும். அந்த வகையில் ஒரு நல்ல மாற்றங்கள் தொடர்ந்து நடந்து வரதை நான் பார்க்குறேன். என் மாடு வெற்றி பெற்றுச்சு. என் பேர் வந்து அக்ஷயா. எங்கள் மம்மி பேர் வந்து நான் கடவுள் கீர்த்தனா. அவங்க பேரில் தான் மாடை வைப்பேன் எப்பயுமே. இவனுக்கு வந்து இவன் மாடு பேர் வந்து கிருஷ்ணா. இவனுக்கு வந்து இதுதான் முதல் வாடி. நிறையா வாடி போயிருக்கான். அவனியாபுரத்தில் வந்து இதுதான் இவனை ஃபஸ்ட்டு அடைக்கிறோம். மாடு வெற்றி பெற்றுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாமரப்பட்டி எங்கள் ஊர். அங்கேருந்து நான் வந்திருக்கேன். இந்த வருஷம் வருஷம் அவனியாபுரம் பிடிச்சிருக்கேன். ஒரு 6 மாடு பிடிச்சிருக்கேன் சிறப்பாக. நீ மறுபடியும் கடைசி வச்சு லீடிங் போட்டிருக்காங்க. என்ன அதுன்னு எனக்கு எடுத்தான் தெரியும். இல்லை, இதுக்கு முன்னாடி நிறையா வேடிக்கை நாங்கள் பங்கேற்றுக்கோம் எல்லாருமே சேர்ந்து. இதான் வருஷம் மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில். இப்போ கொஞ்சம் நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் டைம் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருப்போம். அண்ணே அவங்க எல்லாத்தையும் வச்சு இதுக்கு முன்னாடி வேறு பிடிச்சிருக்கோம்ண்ணே. நல்லா நிறையா போன வருஷம் உசிலம்படி தொட்டப்பனைக்குள்ளே 3rd ப்ரைஸ் வாங்கினோம்ண்ணே. ஒரு மர பீரோ, ஒரு பெரிய பீரோ கொடுத்தாங்க. 9 மாடு பிடிச்சி அன்னைக்கு. ஆமாண்ணே, அவனியாபுரத்தில் 6 மாடு. இதே வருஷம். தமிழரின் பாரம்பரியம் என்றைக்குமே நம்ம தமிழ்நாட்டில் அழியாததுன்னு ஜல்லிக்கட்டுது. பல போராட்டங்கள் மீறியும் நல்லபடியாக நடந்து கொண்டு இருக்குது. எந்த ஒரு தடை இல்லாமல் நல்ல சிறப்பாக போயிட்டுருக்கு. காளையிலும் நல்லா இருக்குது, வீரர்களும் நல்லபடியாக பிடிக்கிறாங்க. சிறப்பான பரிசு கொடுக்குறாங்க. விவசாயத்துக்காக டிராக்டர் எல்லாமே முதல் முறையாக இந்த வருஷம் கொடுக்குறாங்க. அதனால் நன்றி தெரிவித்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் உள்ளதான் விடலை. முன்னாடியே பாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. செம்மையாக இருக்குது. மாடு ஒன்றும் நல்லா பயங்கரமாக இருக்குது. வீரர்களும் நல்ல பயங்கர ஒரு உற்சாகத்தோடு நல்லா பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன். ஸோ முன்னாடி போக முடியலை. பரவாயில்ல, நல்லா மகிழ்ச்சியாக இருக்குது. அதான் பொங்கல் வைக்கிறது, சாமி கும்பிட்றது, கோயிலுக்கு போகிறது, அதை காட்டிலும் அதை விட இது வந்து நம்ம மாடு பிடிக்கிறது, இதை பார்க்குறது வந்து இது புதுமையாக நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது.